கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன் ஒரு மலையில் போயிட்டு ஒரு சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மலைக்கு போகிறதுக்காக நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து கிளம்பியிருந்தோம். ஸோ 7 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு 3 பேர் ஒரு ஆட்டோலையும் 4 பேர் ஒரு ஆட்டோலையுமா கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் அங்கே போகிற வழியில் வந்து குரங்கு எல்லாருமே இருந்தாங்க. சொல்லிட்டு அவங்களெலாம் பார்த்துட்டு அப்படி ஜாலியாக எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டோம். போய் இறங்கும்போது ஃபஸ்ட்டு போன ஆட்டோவில் உள்ளவங்களாம் இறங்கிட்டு செம ஜாலியாக அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா ஒரு பக்கமாக பார்த்தா 2 பேர் சேர்ந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் தண்ணியை பார்த்ததும் நாங்கள் அங்கே போய் தான் குதிப்போம்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு சொல்லப்போனால். ஸ்டெப்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் அந்த சைட்லாம் வந்து அப்படி சைடு வளைஞ்சு தான் போச்சுது. நல்லா இருந்தது. எல்லோரும் அப்படி ஜாலியாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் 10 நிமிஷத்தில் கூட ஏறிட்டாங்க. என் ஃப்ரெண்டு போகையில் சொன்னாங்க 1 hour ஆகும் அப்படி சொன்னாங்க. அவெல்லாம் பாட்டு போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நிமிஷத்தில் ஏறிட்டாங்க. நான் பாதி தூரம் ஏற ஆரம்பிச்சதுமே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக மூச்சில் இழைக்க ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக முடியல. ஆனால் கொஞ்சம் தூரம் மேலே போனதுமே செம்ம வியூங்க, செம்மையாக இருந்தது சொல்லப்போனால். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போவும் சுத்தமாக முடியாமல் ஏறி பாதி தூரமாக போய்கிட்டே இருந்தேன். சிரிச்சிட்டே தான் கிடந்தோம். ஆனால் ரொம்ப போக மூச்செல்லாம் முட்ட ஆரம்பிக்க உட்காந்து தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆக்கிட்டு அவங்க 10 நிமிஷத்தில் ஏறிட்டாங்க 4 பேர் சேர்ந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி முடிச்சுட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏதாவது கையில் தண்ணி வச்சுக்கிட்டே போகணும் போல். வெயிலாக வேறு இருந்தது. நாங்கள் போன டைம் மதியான டைம்ன்றனால கடைசியில் எப்படியோ ஃபைனலாக வந்து மலைக்கு மேலே ஏறிட்டோம். ஏறி போகும்போது நானும் எங்கள் அக்காவுமே நொந்துட்டோம் சொல்ல போனால். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எப்படியாவது நம்ம போயிட்டு மேலே இருக்க சாமி என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போயிட்டு உள்ளாரெல்லாம் போயிட்டு சாமி கும்பிடும்போது அவங்க வந்து ஆக்சுவலி கோவில் ரொம்ப க்ளோஸில் தான் இருந்தது. யாருமே இல்லை. எங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் மட்டும்தான் உள்ளார இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க யார் தெலுங்கு போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா எல்லாரும் உட்காந்து டயர்டாக ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ தான் போயிட்டு படுத்துட்டு உட்காந்து அப்புறம் போயிட்டு சுற்றி பின்னாடி அந்த கோவிலுக்கு அந்த முன்னாடி இருக்கிற அந்த பிளேஸ்லாம் பார்த்தா செம்மையாக இருந்ததுங்க வியூ. சொல்லப்போனால் மொத்த சிட்டியுமே தெரியும் போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த சைடு பார்த்தா குரங்கெல்லாம் இருந்துச்சு. குரங்குலாம் இவனுங்க என் தம்பிலாம் சேர்ந்துட்டு வாழைப்பழம் நான் குரங்கு எடுத்து கொடுக்க போகிறேன் அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தானுங்க. சுற்றி முற்றி வீடியோலாம் எடுத்துகிட்டு சாமி வேறு க்ளோஸில் இருந்ததுனால எதுவுமே பார்க்க முடியல. ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவிலெல்லாம் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறைய ஆடு மட்டும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் போல் அந்த பிளேஸில். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாருமே டயர்டில் ஃப்ளாட் ஆகிட்டோம் அந்த பிளேஸில் சொல்ல போனால். சரின்னு சொல்லி என் தம்பி அண்ணா எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஆடெல்லாம் இருக்க கலாச்சிட்டு இருந்தானுங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போயிட்டு மலையில் ஏறி நின்று மெண்டல் மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி நீங்கள் ஆடுங்கடா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாடுறா அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கெல்லாம் காட்டிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே சொல்லப்போனால் அந்த டே வந்து செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே வாங்க எல்லாருமே சேர்ந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இறங்க ஆரம்பிச்சோம். அதுலேயும் பாதி பேர் நாங்கள் முன்னாடி தான் போவோம், நாங்கள் ஃபாஸ்ட்டாக இறங்குவோம்னு சொல்லிட்டு 3 எலும்பு கூடுகளும் சேர்ந்து முன்னாடி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 4 பேரும் பொறுமையாக பின்னாடி இறங்கி வந்துட்டு இருந்தோம். இறங்கும்போதும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் காலையில் போகும்போது ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருந்ததோ அந்தளவுக்கு இல்லாமல் அவ்வளோ டயர்டாகி தான் நான் எல்லாம் கீழே இறங்கினேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. மலை வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியெல்லாம் மலைலாம் ஏறினது இல்லைல்ல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ஆனால் உண்மையாக இறங்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பை.